ஒரு பெரிய கிராமத்தின் ஓரத்தில் 100 வருடம் வயதிருக்கும் ஒரு பழமையான ஆலமரம் இருந்தது. அது சாதாரண மரம் இல்லை, அது ஒரு பறவைகள் நகரம். அதன் கிளைகளில் குருவிகள் குடும்பம், மைனா ஜோடி, கிளிகள் கூட்டம், காகங்கள் கூட்டமைப்பு, ஒரு அறிவாளி ஆந்தை, எல்லாரும் அங்கேயே குடியிருந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் காலை சின்ன குருவி சிட்டு துக்கமாக இருந்தது. என்னாச்சு சிட்டு? மைனா கேட்டது. சிட்டு மெதுவாக சொன்னது, நம்ம எல்லாரும் ஒரே மரத்துல இருக்கோம், ஆனா ஒரு நாளாவது நாம் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா ஏதாவது பண்ணலையே. அதை கேட்ட கிளி உடனே கத்தினது, அப்படின்னா திருவிழா வைக்கலாமே. அனைத்து பறவைகளும் ஆச்சரியப்பட்டன. இரவு நேரம் ஆலமரத்தின் பெரிய துளையிலிருந்து ஆந்தை வெளியே வந்தது. திருவிழா நல்ல யோசனை, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வேலை இருக்கணும், அப்போதான் அது உண்மையான விழா. அனைவரும் ஒத்துக்கொண்டனர். வேலை பகிர்வு. குருவிகள் இலைகள் பூக்கள் கொண்டு அலங்காரம், கிளிகள் பழங்கள் சேகரிப்பு, மைனா பாடல் மற்றும் அறிவிப்பு, காகங்கள் பாதுகாப்பு, மரங்கொத்தி தவில் இசை, ஆந்தை மேற்பார்வை. திருவிழா நாள். அடுத்த நாள் காலை சூரியன் உதிக்கும்போது ஆலமரம் ஒரு திருமண மண்டபம் மாதிரி மாறியிருந்தது. மாம்பழம், நாவல் பழம், கொய்யா, பப்பாளி, எங்க பார்த்தாலும் வண்ணம் வண்ண பறவைகள். மைனா அறிவித்தது, ஆலமரப் பறவைகள் திருவிழா இப்போது ஆரம்பமாகிறது. மரங்கொத்தி டக் 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 என்று தவிலடித்தது. கிளிகள் பாடின, குருவிகள் நடனமாடின, காகங்கள் கூட சந்தோஷமா கத்தின. அப்போது திடீரென்று கருமேகங்கள், மிக பெரிய காற்று வீசியது. கூடுகள் அசைய ஆரம்பித்தது. சின்ன பறவைகள் பயந்தன. அந்த நேரம் காகங்கள் எல்லாரையும் பாதுகாப்பான கிளைகளுக்கு வழிகாட்டின. கிளிகள் சிறிய குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு போனது. குருவிகள் கூடுகளை பிடித்து கொண்டன. அனைவரும் ஒன்றாக இணைந்து காப்பாற்றினர். சில நிமிடங்களில் மழை நின்றது. ஆந்தை மெதுவாக சொன்னது, இப்பதான் உண்மையான திருவிழா நடந்தது. மகிழ்ச்சியில் மட்டுமில்ல, சிரமத்திலும் ஒன்றாக இருந்தீர்கள். அனைத்து பறவைகளும் புரிந்து கொண்டன. சிட்டு சிரித்தது, இது விழா இல்ல, இது நம்ம குடும்பம். அந்த நாள் முதல் ஆலமரம் ஒரு மரம் இல்லை, அது ஒற்றுமை ஆலமரம் என்று கிராமம் எங்கும் அழைக்கப்பட்டது. கதை கருத்து: ஒற்றுமை இருந்தால் பயமில்லை, சேர்ந்து இருந்தால் எந்த பிரச்சனையும் சின்னதுதான்.